கதைச்சரம் நேயர்களுக்கு அன்பான வரவேற்புகள். இன்று நாம் 1948களில் வெளிவந்த ராஜா மணி அல்லது ஓர் அபூர்வ மர்மம் என்ற துப்பறியும் நாவலை காண உள்ளோம். இதன் ஆசிரியரான ஆரணி குப்புசாமி முதலியார் ஏறத்தாழ 75 நாவல்களை எழுதியுள்ளார். அவற்றில் பெரும்பாலானவை துப்பறியும் நாவல்களே. அக்காலத்தில் நடுத்தர மக்களிடையே புத்தகம் படிக்கும் பழக்கம் பரவுவதற்கு இவரது எழுத்துக்கள் முக்கிய காரணமாக அமைந்தன. இவரது நாவல்களும் பெரும்பாலும் ஆங்கில நாவல்களை தழுவியே எழுதப்பட்டவை. அதிகாரம் 3. பூபால பிள்ளையின் மாளிகையில் இருக்கும் வாடைக்கு எதிர்வாடையில் உள்ள ஒரு வீட்டின் மேல் மாடி மூலையின் ஒரு அறை காலியாக இருந்தது. மேற்கண்ட சம்பவங்கள் நடந்த 5-6 நாட்கள் கழித்து ஜெயசிங் ரகசியமாக அந்த காலி அறையை வாடகைக்கு எடுத்துக்கொண்டான். அந்த அறையில் நின்று சாளரம் வழியாக பார்த்தால் வீதியும் பூபால பிள்ளையின் வீட்டிலிருந்து வெளியில் வருகிறவர்களின் செயல்களும் வீட்டிற்குள் செல்பவர்களின் செய்கைகளும் நன்றாக தெரியும். அந்த சமயம் பூபால பிள்ளையின் நடவடிக்கைகளை கவனிக்க வேண்டியது ஜெயசிங்கிற்கு அவசியமாக இருந்தது. பூபால பிள்ளை சற்றும் நிம்மதியில்லாதவனாக காணப்பட்டான். அவன் பன்முறை வீதியில் திரிந்து கொண்டிருந்தான் என்றால் மன நிம்மதியோடு உல்லாசமாக உழவும் ஒருவனைப் போலன்று, ஏதோ மன விசாரமுடையவன் போலும் அக்கறையோடு யாரையோ தேடுகிறவனைப் போலவும் முன்னும் பின்னும் திரிந்து கொண்டிருந்தான். எதிர்ப்படும் ஸ்திரீகளை எல்லாம் நேராக முகத்தில் உற்று நோக்கிக் கொண்டே செல்வான். இந்த சமயங்களில் ஜெயசிங் அவன் பின்னால் செல்வான். அவன் மாறுவேடம் அணிவதில் ஆனந்த சிங்கைப் போலவே கை தேர்ந்தவன் ஆகையால் பலவிதமான மாறுவேடம் அணிந்து அவன் பின்னால் செல்லும் பொழுது அவனுக்கு எல்லளவும் சந்தேகம் உண்டாவதில்லை. பூபால பிள்ளை வர வர அந்த வீதியை விட்டு பெரிய வீதிகளின் வழியாக சென்ற பிறகு சிறிது சந்துகளிலும் நுழைந்து உற்று நோக்கிக் கொண்டே செல்லத் தொடங்கினான். ஜெய்சிங் முதலில் அவன் பின் செல்வதால் ஏதேனும் விசேஷமாகப்பட்டும் என்று கருதாமல் வேடிக்கையாகவே கருதினும் வர வர இவன் யாரையோ தேடுகிறான் என்பது நிச்சயம் என்று அவன் மனதிற்குள் நன்றாக புலப்பட்டு விட்டது. அது முதல் ஜெயசிங் விடாமல் பூபால பிள்ளையின் மேல் மோசூல் இருக்க தொடங்கினான். அவனோ வர வர மிக்க அயோக்கியர்களும் எதற்கும் அஞ்சாத துஷ்டர்களும் கள்ளர்களும் இருக்கும் சந்துகளுக்கெல்லாம் போகத் தொடங்கினான். பூபால பிள்ளை செல்லுமிடங்கள் மற்ற சாதாரண மனிதர்கள் அங்கு பகல் காலத்தில் செல்லவே நடுங்குவார்கள். பூபால பிள்ளையின் மனம் நிம்மதியான நிலையில் இல்லை. அவர் மிக்க அநீதங்கள் செய்யும் துஷ்டர்கள் வசிக்கும் இடங்களுக்கெல்லாம் சென்றான். ஒரு சமயம் அவரும் கைத்துப்பாக்கி கொண்டு வந்திருக்கலாகும் என்று ஜெய்சிங் கருதினான். ஏனெனில் அந்த பிரதேசம் இரவில் ஆயுதமின்றி செல்லக்கூடிய இடமில்லை. பூபால பிள்ளை மிக்க தற்பெருமை உடையவர். அப்படிப்பட்ட ஆள் இத்தகைய இழிவான விடத்திற்குள் நுழையவும் பின்னடையவில்லை. 2 சமயங்களில் இவருடைய உருவத்தைக் கண்டு உண்மை அந்தஸ்தை உணர்ந்து இவர் மேல் உராய்ந்து கொண்டு சென்றால் அப்பொழுது மட்டும் நின்று கடுகடுத்த முகத்தோடு ஏதேனும் கூறுவார். அது இன்னதென்று ஜெய்சிங் செவியில் விழுவதில்லை. ஆனால் அவர் அப்படிப்பட்டவர்களை விட்டு பிரிந்தே பேயால் துரத்தப்பட்டவர் போல மிக்க துரிதமாக செல்வார். 2 நாட்கள் இத்தகைய விவகாரமே நடந்து கொண்டிருந்தது. 3வது நாள் பூபால பிள்ளை வசந்த மாளிகை என்ற பிரசித்தி பெற்ற ஹோட்டலின் அருகில் சென்றாள். அங்குதான் மார்த்தாண்டம் சீமாட்டி என்ற பங்கஜம் தங்கியிருக்கிறாள். அந்த சமயம் ஒரு வண்டி வந்து அந்த ஹோட்டலின் முன்புறம் நின்றது. அந்த வண்டியில் இருந்த பங்கஜமே மிக்க ஆடம்பரமான உடையோடு இறங்கினாள். பங்கஜம் உள்ளே செல்லும் பொழுது பூபால பிள்ளை எட்ட இருந்து அவளை உற்று நோக்கியதும் சற்றென்று திரும்பி பிறகு சற்றும் தடுமாற்றமின்றி நேராக தமது வீட்டை நோக்கி நடக்கத் தொடங்கினார். அப்படி நடக்கத் தொடங்கியவுடன் அதன் மேல் ஜெயசிங்கும் தன் வாசஸ்தலத்திற்கு சென்றான். பூபால பிள்ளையின் வீட்டில் வேலை செய்யும் தங்கம்மாள் ஆனந்த சிங்கிடம் சென்று பெரும்பாலும் ராஜாமணி இறந்து போய்விட்டிருப்பாள் என்று எனக்கு புலப்படுகிறது. அப்படி இருந்தால் போலீசாருக்கு அந்த சங்கதி தெரிய வருமா என்று கேட்டாள். ஆனந்த் சிங் தெரிய வரும், யாராகிலும் அவளை கள்ளத்தனமாக எங்கேனும் அழைத்து கொண்டு போய்விடாதிருந்தால் எப்படி ஆயினும் கண்டுபிடித்தே தீருவேன் என்றான். அதன் மேல் தான் அவள் மனம் சற்று நிம்மதியடைந்தது. ஆயினும் 2 நிமிடங்களில் அவள் தன்னை மறந்தவள் போல இன்னும் 2 வாரங்கள் பார்க்கிறேன், அதற்குள் அவளை பற்றி ஏதேனும் சமாசாரம் கிடைத்தால் ஆயிற்று, இன்றில் நானே விவகாரத்தை நடத்தி என்று கூறி சற்றென்று நிறுத்திவிட்டாள். அவள் இன்னது செய்யப் போகிறாள் என்று வெளிப்படையாக கூறாவிடினும் ஏதோ பயமுறுத்தலுக்கான விஷயம் கூற கருதினாள் என்பது அவளுடைய முகக்குறியால் தெரிந்தது. இந்த காரணங்களினால்தான் அவள் வீட்டின் சாளரத்தில் எட்டி பார்த்த பொழுது அவள் முகத்தில் அத்தகைய விகாரம் உண்டாகி இருந்தது. அவள் கூடத்தில் அங்கும் இங்கும் திரிவதும் சாளரத்தில் எட்டி பார்ப்பதுமாக இருந்தாள். கடைசியில் நெடும் நேரம் கழித்து பூபால பிள்ளை வீதியின் முனையில் வருவதைக் கண்டதும் அவள் தலையை உள்ளே இழுத்துக்கொண்டு அங்கிருந்து திரையின் பின்னால் மறைந்து நின்று ஓய்ந்த நடையாக மனசோர்வோடு மெதுவாக படிகளில் ஏறி வீட்டிற்குள் வரும் தன் எஜமானனை கவனித்துக் கொண்டிருந்தாள். பூபால பிள்ளை வீட்டிற்குள் நுழைந்து கதவை மூடும் சத்தத்தை கேட்ட பின்பே அவள் சாளரத்தை மூடிவிட்டு அந்த இடத்தை விட்டு துரிதமாக அப்புறம் சென்றாள். தங்கம்மாளுடைய நடவடிக்கைகளை கண்ட ஜெய்சிங் இதில் என்னமோ மர்மம் இருக்க வேண்டும், இதை எப்படியேனும் நாம் கண்டறிய வேண்டும் என்று உற்சாகம் கொண்டான். ஆகையால்
மறுநாள் தன் தேகம் சுறுசுறுப்பாக வேலை செய்யக்கூடிய நிலையில் இருப்பதை கண்டபொழுது அவன் மிக்க சந்தோஷமடைந்தான். அன்று தன் பழைய மாறுவேடத்தை களைந்து புதிய வேடமணிந்து கொண்டு பூபாலப்பிள்ளை வீதியின் கோடியில் திரும்பியதும் தான் துரிதமாக பின்தொடர் செல்கிறான். ஒரு சமயம் இதுகாரும் முடிந்தது போல இம்முறையும் கடைசியில் ஒரு பயனுமின்றி திரும்பி வந்து சேர வேண்டுமோ என்று தனக்குள் சிந்தித்துக் கொண்டே பூபாலப்பிள்ளையும் தன் பார்வையிலிருந்து விடாமல் தொடர்ந்து சென்றான். ஆனால் இம்முறை ஒரு விசேஷமும் நேரிடாமல் போகவில்லை. பூபாலப்பிள்ளை தான் மனதில் கொண்டிருந்த காரியம் இதுகாரும் கைகூடாதது பற்றி விரக்தி அடைந்தானோ என்ன காரணமோ புலப்படவில்லை. அவன் அடுத்த வீதி மத்தியில் சென்றதும் சற்றென்று திரும்பி அங்கிருந்த ஒரு சந்தின் வழியாக வரும் ஒரு வண்டியை அழைத்தான். அந்த சமயம் ஜெயசிங் வீதியின் மறுபக்கம் இருக்கிறான். அவனும் அதே வண்டியை நோக்கி கரத்தை நீட்டிக்கொண்டு துரிதமாக நடந்தான். பூபாலப்பிள்ளை வண்டியில் ஏறினால் தானும் அதே வண்டியில் ஏறுவதென்று தீர்மானித்தான். ஆனால் பூபாலப்பிள்ளையோ வண்டியை நோக்கி சென்றவன் மறுபடியும் சற்றென்று திரும்பினான். அச்சமயம் வீதியின் ஓரத்தில் உள்ள மேடான பாதையில் ஒரு பெண் சென்று கொண்டிருந்தாள். அப்பெண்ணின் அருகில் சென்ற பூபாலப்பிள்ளை அவளை ஒரு புறமாக அழைத்து அக்கறையோடு சற்று நேரம் அவளிடம் பேசிய பின் அவள் கூடவே அடுத்த வீதிக்கும் பேசிக்கொண்டே நடந்தார். ஜெய்சிங் அப்பெண்ணின் உடைகளை நன்றாக கவனித்தான். அப்பிரதேசம் தாழ்ந்த நிலையில் இருப்போர் வசிக்கும் இடம். உடையால் மனிதர் அந்தஸ்தை அறியலாகும். அது அந்த நாட்டின் வழக்கத்தை பொறுத்தது. ஜெய்சிங் பூபாலப்பிள்ளை சந்தேகித்தாலும் சந்தேகிக்கட்டும் என்று துணிந்து அவர்களை பின்தொடர்ந்து சென்றான். 2 நிமிடங்களுக்குள் பூபாலப்பிள்ளை சட்டென்று திரும்பி ஜெய்சிங் நின்ற திக்கே நடந்தான். அவன் தான் முன்பு வந்த வீதியின் முனைக்கே திரும்பிச் செல்கிறான் என்று ஜெய்சிங் உணர்ந்து அவனை கவனிக்காதன் போல அந்த பெண் செல்லும் திக்கே சென்றான். அந்த சமயம் பூபாலப்பிள்ளை விட்டுவிட்டு அப்பெண்ணின் சங்கதியை அறிய வேண்டும் என்று தீர்மானித்தான். அப்பெண் சற்று உயரமாக மெலிந்த தேகமுடையவளாக இருந்ததோடு சற்று நாணயமானவளாகவும் அவளுக்கு தோன்றினான். அவளை நெருங்கி அவள் உடைகளை நன்றாக கவனித்தான். அந்த உடைகள் கிழிந்திருந்ததோடு மிக்க அழுக்காகவும் இருந்தன. அத்தகைய பெண்ணை பூபாலப்பிள்ளை வீதியில் நிறுத்தி சம்பாஷித்ததும் கொஞ்ச தூரம் என்னும் அவள் கூட நடந்ததும் ஜெய்சிங்கிற்கு மிக்க வியப்பாகவே புலப்பட்டது. ஒரு சமயம் அவர் இந்த பெண்ணை எங்கேனும் கண்டிருப்பாரோ என்று அவன் சிந்தித்தான். ஜெய்சிங் அப்பெண்ணின் முகத்தை பார்க்க வேண்டும் என்று அவளோடு துரிதமாக நடந்தான். ஆனால் அப்பெண் பூபாலப்பிள்ளையிடம் பேசிய பின் அதிவேகமாக செல்லத் தொடங்கினாள். அவள் அவ்வீதியின் கோடியில் சென்றதும் அந்த சமயம் அங்கு செல்லும் ஒரு குதிரை வண்டியின் பின் கூச்சலிட்டு கொண்டு ஓடும் சிறுவர்கள் கூட்டத்துக்குள் நுழைந்தாள். ஜெய்சிங் பார்த்தான். ஓடினாள் அன்றி அந்த பெண்ணை நெருங்க முடியாதென்று அவனுக்கு தோன்றியதாகவே அவன் ஓடத் தொடங்கினான். கொஞ்ச தூரம் செல்வதற்குள் ஒழுங்கீனமாக ஓடி வரும் சிறுவர்கள் குறுக்கே வரவும் கால் இடறி கீழே விழுந்து விட்டான். ஆயினும் சமாளித்தெழுந்து நோக்கிய போது அந்த பெண் கண்களுக்கு புலப்படாததைக் கண்டு மனமுடைந்து விட்டான். ஆனால் மற்றொரு திக்கில் நோக்கிய போது அந்த பெண் அங்கு பாதையோரத்தில் இருந்த ஒரு பெரிய சிப்பத்தில் அவள் உடை சிக்கிக் கொண்டதால் அதை விடுவித்துக் கொள்ள முயன்று கொண்டிருந்தாள். அவன் அதுவும் நற்காலம் என்று துரிதமாக நடந்தான். ஆயினும் அவன் அங்கு செல்வதற்குள் அந்த பெண் எந்த வழியாகவும் மாயமாக போய்விட்டாள். ஜெயசிங் மனசோர்வோடு அந்த சிப்பத்தின் அருகில் சென்று பார்த்தான். அங்கிருந்த ஒரு வஸ்துவை கண்டதும் அவன் மனம் சற்று சந்தோஷமடைந்தது. அந்த வஸ்து ஒரு சிறு சீலை துண்டே. ஆனால் அது அப்பெண் அணிந்திருந்த உடையில் இருந்து பெய்ந்து போனது. அது அந்த சிப்பத்தில் சிக்கிக் கொண்டிருந்தது. அது ஒரு அற்ப வஸ்துவே ஆக இருந்தாலும் துப்பறியும் சாமர்த்தியமுடைய அவனுக்கு அது ஒரு பெரிய உளவாகவே தோன்றி சந்தோஷத்தை அளித்தது. ஜெய்சிங் அந்த சீலை துண்டு எடுத்து மிக்க பத்திரமாக வைத்துக் கொண்டான். ஜானகியிடமிருந்து ஏதாவது சமாசாரம் வருமா என்று அவன் காத்து கொண்டிருந்த சமயத்தில் ஒரு சமாசாரம் வந்தது. பூபாலப்பிள்ளை பிரயாணம் செய்ய ஆயத்தப்பட்டு கொண்டிருப்பதாக அவள் தெரிவித்தாள். அவர் எங்கு செல்கிறார் என்பது தனக்கு தெரியாது என கூறினாள். ஆனால் தங்கம்மாள் மட்டும் அவர் முதலில் செல்லும் ரயிலில் செல்கிறார் என்று கருதுவதாகவும் அவள் மிக்க மனக்கலக்கமும் பீதியடைந்திருப்பதாகவும் மட்டும் அறிவித்தாள். அதோடு வீடு மயானம் போல இருக்கிறது என்றும் தெரிவித்தாள். இந்த சங்கதிகளை கேட்டதும் ஜெய்சிங் திடுக்கிட்டு விட்டான். பூபாலப்பிள்ளை திடீரென்று இம்மாதிரி செய்வார் என்று அவன் எல்லளவும் எதிர்பார்க்கவில்லை. ஜெய்சிங் இதுகாரும் வெளியில் அதிகமாக பிரயாணம் செய்ததும் இல்லை. துப்பறியும் தொழில்முறையில் வெளியில் எங்கும் சென்றதும் இல்லை. அதோடு ஆனந்த் சிங் கூறியது அவன் மனதில் அதிகமாக உறுத்தியது. அதனால் இந்த விவகாரத்தில் நாம் ஜெயம் அடைந்தாலன்றி நமது கௌரவம் சற்றும் தங்காது என்று தனக்குள் சிந்தித்தான். மறுநாள் காலை பூபாலப்பிள்ளை ஆற்றோரம் ஸ்டேஷனில் பிரயாணச்சீட்டு விற்கப்படும் காரியாலயத்தில் சென்று பட்டினம் என்ற இடத்திற்கு சீட்டு வாங்கினார். அதே சமயம் வாலிபனான ஒருவனும் மறுவினாடி வந்த அதே இடத்திற்கு பிரயாண சீட்டு வாங்கினான். அவ்வாலிபன் ஒரு வாத்தியக்காரன் போல காணப்பட்டான். பூபாலப்பிள்ளையும் அவனை பார்த்தாள். ஆனால் புதிதாக ஒருவன் கண்டால் எப்படி பார்ப்பானோ அப்படி பார்த்தாய் என்றே இவன் யார் என்று சற்றும் சந்தேகம் கொள்ளவே இல்லை. தன்னை யாரேனும் கவனிக்கிறார்களா என்றாவது தன் நடவடிக்கைகளை வேவு பார்க்கிறார்கள் என்றும் சற்றும் சந்தேகம் கொள்ளவே இல்லை. ஜெய்சிங் அவனுக்கு சந்தேகம் உண்டாகலாகதென்று ரயிலில் பூபாலப்பிள்ளை ஏறிய பெட்டியில் ஏறாமல் அதற்கு 3வது பெட்டியில் ஏறினான்.
பட்டினம் போய் சேரும் வரையில் அவன் பூபாலப்பிள்ளையின் கண்களுக்கு புலப்படவில்லை. பட்டினம் என்பது சற்று பிரசித்தி பெறாத ஒரு சிறு நகரம். பூபாலப்பிள்ளை அத்தகைய சிற்றூருக்கு செல்வது ஜெய்சிங்கிற்கு மிக்க வியப்பாகவே தோன்றியது. மாலை சுமார் 5 மணிக்கு ரயில் பட்டினம் ஸ்டேஷனில் போய் நின்றது. பூபாலப்பிள்ளை வண்டியை விட்டு இறங்கியதும் அந்த ஸ்டேஷனிலிருந்து சற்று தூரத்தில் இருக்கும் இன்னொரு சிற்றூரின் வழியாக செல்லும் வண்டி எப்பொழுது செல்கிறது என்று விசாரிக்க தொடங்கினார் ஸ்டேஷன் அதிகாரி. அந்த வண்டி தினமும் ஒரு முறையே செல்கிறது. இன்று காலை வந்த முதல் ரயில் வண்டி வந்த போதே அந்த வண்டி புறப்பட்டு விட்டது. தாங்கள் நாளை காலை வரையில் காத்திருந்தால்தான் அந்த வண்டி கிடைக்கும் என்று கூறினான். அதை கேட்ட பூபாலப்பிள்ளை மனமுடைந்து மிக்க சோர்வடைந்து விட்டார். ஸ்டேஷன் அதிகாரி, அப்படி தாங்கள் அவசியம் செல்ல வேண்டுமாயின் அதோ இருக்கும் ஹோட்டலின் முதலாளியிடம் போய் கேட்டால் அவன் வேண்டுமாயின் பிரத்யேகமாக வேறொரு வண்டியை அமர்த்தி அனுப்புவான். இன்று அந்த பிரதேசத்தில் ஒரு சவசடங்கு கூட நடக்கப் போகிறது ஆகையால் என்றான். பூபாலப்பிள்ளையும் ஸ்டேஷன் அதிகாரியும் பேசிய யாவும் ஜெய்சிங் பூரணமாக கேட்டான். அவன் ஒரு வினாடி கூட தாமதிக்காமல் துரிதமாக ஹோட்டலுக்கு சென்று அதன் முதலாளியை கண்டு, நான் மேலூருக்கு அவசரமாக செல்ல வேண்டும். தாங்கள் அன்பு வைத்து ஒரு வண்டி ஏற்பாடு செய்தால் மிக்க நன்றி பாராட்டுவேன். அதற்காக எவ்வளவு செலவு நேர்ந்தாலும் நான் அதை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன் என்று மிக்க மரியாதையோடு கேட்டான். ஹோட்டல் அதிகாரி, அந்தோ என் லாயத்தில் இந்த சமயம் ஒரு குதிரை கூட இல்லை. இவ்வூரில் வேறு எவ்விடத்திலும் வண்டி ஆகப்படாது என்றான். ஜெய்சிங், அந்தோ நான் இன்றிரவு இந்த இடத்திற்கு அவசியமாக செல்ல வேண்டும் என்றான். ஹோட்டல் அதிகாரி, இந்த 5 வருடங்களாக இத்தகைய குழப்பம் நான் காணவே இல்லை. மேலூரில் இறந்து போனவன் அவ்வளவாக பிரசித்தி பெற்ற மனிதன் அல்ல. ஆயினும் இந்த சிற்றூரில் உள்ள குதிரைகள், கழுதைகள் எது அகப்பட்டாலும் அவைகளுக்கெல்லாம் கிராக்கி ஏற்பட்டு விட்டது. டாக்டரிடம் உள்ள நொண்டிப்பட்டை குதிரைக்கு கூட கிராக்கி வந்து விட்டது என்றான். ஜெய்சிங், நான் அனாவசியமான விஷயமாக அங்கு செல்ல வேண்டும். அனாவசியம் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். அவசியமான விஷயத்திற்காகத்தான் நான் செல்கிறேன். மிகவும் அவசரமான விஷயம். அதற்காக எவ்வளவு பணம் வேண்டுமாயினும் நான் தருகிறேன் என்றான். ஹோட்டல் அதிகாரி, அந்தோ என்னால் முடிவதாயின் செய்ய தடையே இல்லை, ஆனால் முடியாது என்று தலையசைத்து விட்டான். அந்த சமயம் பூபாலப்பிள்ளை உள்ளே வருவதைக் கண்ட ஜெய்சிங் துரிதமாக ஒரு புறம் போய் நின்று கொண்டான். பூபாலப்பிள்ளை உள்ளே வந்ததும் அவரும் ஹோட்டல் அதிகாரியிடம் அதே விஷயத்தை பற்றி பேசினார். ஆனால் அவர் மிக்க சிரத்தையோடு விசாரித்து, அதிகாரி முடியாதென்ற போது ஏதோ பெரிய விஷயம் கெட்டுப்போவது போல அவர் மனமுடைந்து விட்டதோடு ஹோட்டல்காரனை மறுபடியும் வற்புறுத்தி கேட்டார். ஆனால் கடைசியில் சற்றும் பயன்படவில்லை. என்ன செய்வார்? சோர்வடைந்து ஒருபுறம் போய் உட்கார்ந்து கொண்டார். பூபாலப்பிள்ளை அந்த ஹோட்டலில் கிடைத்த சொல்ப ஆகாரத்தை உண்டு தமக்கு விடப்பட்ட சிறு அறையில் சயனித்துக் கொண்டார். ஜெய்சிங் தந்திரமாக பூபாலப்பிள்ளையின் அறைக்கு பக்கத்து அறையில் தனக்கு படுக்கை ஏற்படும்படி செய்து கொண்டான். கடைசியில் பொழுதும் முடிந்தது. காலை ஆகாரம் முடிந்த 1/4 மணி நேரத்திற்குள் மேலூர் வழியாக செல்லும் தபால் வண்டி வந்துவிட்டது. பூபாலப்பிள்ளை அதன் பின்புறம் இருக்கும் ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டார். ஜெய்சிங் முன் யோசனையோடு முன் ஆசனத்தில் சாரதியின் பக்கத்தில் இருந்த காலி இடத்தில் உட்கார்ந்து கொண்டான். அந்த வண்டியில் இன்னும் சில மனிதர்கள் இருந்தார்கள். பூபாலப்பிள்ளை ஒருவரிடமும் பேசவில்லை. பகல் 12 மணிக்கு வண்டி மேலூர் போய் சேர்ந்தது. மேலூர் ஒரு மிக சிறிய ஊர். பூபாலப்பிள்ளை ஹோட்டல்காரனை நோக்கி, ஐயா, போஜனம் ஆனவுடன் எனக்கு ஒரு குதிரை ஆயத்தம் செய்யப்பட வேண்டும் என்று கூறியதை கேட்டான். இதனால் அவ்வூரிலிருந்து ஹோட்டலுக்கு அருகில் இருக்கும் வேறு ஏதோ ஒரு இடத்திற்கு அவர் செல்லப்போகிறார் என்பதை உணர்ந்த ஜெய்சிங் மிக்க கலக்கமடைந்தான். இதுகாரும் தான் அவரை விடாமல் பின்தொடர்ந்து அவரும் சற்றும் சந்தேகம் உண்டாக வண்ணம் வந்துவிட்டான். இப்பொழுது அவர் தனியே கிராம பாதையில் செல்லும் பொழுது தான் எப்படி பின்தொடர்ந்து செல்வது? அவருக்கு எல்லளவும் சந்தேகம் உண்டாகிவிட்டதோ? அடியோடு காரியம் கெட்டே போகும். எவ்வளவு தூரம் வந்தும் கடைசியில் ஏதோ விசேடம் நேரிடும் சமயத்தில் விவகாரத்தை கைவிடுவதென்றால் அதைவிட முட்டாள்தனம் என்றில்லை என்று எண்ணிக்கொண்டான். ஆயினும் ஹோட்டல்காரன் தன்னை அறியாமலேயே ஜெயசிங்குக்கு அந்த சமயம் உதவி செய்துவிட்டான். அந்த ஹோட்டல்காரன் மிக்க பரபரப்பும் சுறுசுறுப்பும் உடையவன். எந்த விஷயத்திற்கும் பல கேள்விகளை கேட்பான். அவன் பூபாலப்பிள்ளையை நோக்கி, ஐயா, தாங்கள் பெரிய கல்லுக்கு போகிறீர்களோ? அங்கு செல்ல ஒருவர் வருவார் என்று 3 நாட்களாக நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் என்றான். ஜெய்சிங் பூபாலப்பிள்ளையின் முகத்தை மறைவிலிருந்து பார்த்து கொண்டிருந்தான். ஆதலால் அப்பொழுது அவர் முகத்தில் உண்டான தோற்றத்தால் அவர் பெரிய கல்லுக்கு செல்பவர் அல்ல என்று உணர்ந்தான். ஆகவே அவசியம் செய்யாமல் தான் சென்று ஹோட்டல்காரனை நோக்கி மிக்க அவசரத்தோடு பேசுபவன் போல, நான் தான் ஐயா அங்கு செல்ல வேண்டியவன். தயவு செய்து என்னை காக்க வைக்காதே. துரிதமாக குதிரையை கொண்டு வா. நான் ஒரு வினாடியில் என் போஜன வேலையை முடித்து விடுவேன் என்று சற்று கோபத்தோடும் ஆலாசியமும் வீண் பேச்சும் வேண்டாம் என்று பயமுறுத்துகிறான் போல கூறிவிட்டு உடனே தன் அறைக்கு போய் விட்டான். அவன் நடந்து கொண்ட மாதிரியால் ஹோட்டல்காரன் அவனை ஒரு கேள்வியும் கேட்பதற்கில்லாமல் போயிற்று. பூபாலப்பிள்ளை மட்டும் 2 முறை அவன் முகத்தை நோக்கினார். ஆனால் அவனோ அவர் முகத்தை ஏறெடுத்தும் பாராமல்
அவரை கவனிக்காதவன் போலவே அபிநயித்தான். ஹோட்டல்காரன் துரிதமாக 2 குதிரைகளை ஆயத்தப்படுத்த முயன்றான். எனினும் பெரிய கல்லுக்கு செல்ல வேண்டிய குதிரையே முதலாவதாக வந்து நின்றது. ஜெய்சிங் துரிதமாகவே போஜனம் செய்து விட்டானாதலால் குதிரை கொண்டு வந்து நிறுத்தப்பட்டதும் போய் அதில் ஏறிக்கொண்டு புறப்பட்டான். அந்த அவசரத்தில் பெரிய கல்லுக்கு செல்லும் பாதை எது என்று ஹோட்டல்காரனை கேட்க மறந்துவிட்டான். அக்கிராமத்திலிருந்து முதலில் ஒரே பாதை செல்கிறது. சற்று தூரம் சென்றதும் ஜெய்சிங் சட்டென்று குதிரையை நிறுத்தி திரும்பி பார்த்தான். ஏனெனில் அப்பொழுதுதான் அவனுக்கு அடடா, பூபாலப்பிள்ளை எங்கு செல்கிறார் என்பதை நாம் கவனிக்கவில்லையே. அவர் ஹோட்டல்காரனிடம் அதை கூறு மட்டும் தாமதிக்காமல் வந்துவிட்டோமே என்னும் நினைவு வந்தது. என்ன செய்வது? அந்த சமயத்தில் ஆனந்த் சிங் தனக்கு மன உறுத்தலாக கூறிய மொழிகள் அவன் நினைவிற்கு வந்தன. அதனால் அவன் நம்மிடம் துப்பறிபவனுக்கு இருக்க வேண்டிய முன் யோசனை குறைவு. அதனால்தான் ஆனந்த் சிங் அவ்வாறு கூற நேர்ந்தது என்று தனக்குள் கூறிக்கொண்டு கிராமத்தின் திக்கை நோக்கினான். 2 நிமிடங்களில் தூரத்தில் பூபாலப்பிள்ளை ஒரு குதிரை மேல் ஏறிக்கொண்டு வருவதை கண்டான். இன்னும் அங்கு நிற்பது சரியலாக முன் சென்றான். அந்த இடத்தில் பாதை மேடாக இருந்ததால் இதுதான் சாக்கென்று பூபாலப்பிள்ளை தன் சமீபத்தில் நெருங்கட்டும் என்று மெதுவாக சென்றான். சற்று தூரம் செல்லும் முன் தூரத்தில் பாதை 2ஆக பிரிவதை கண்டான். இப்பொழுது என்ன செய்வது? பெரிய கல்லுக்கு எந்த வழி செல்வது என்பது தெரியாது. பூபாலப்பிள்ளை எந்த வழி போகிறார் என்பதும் தெரியாது. இதுகாரம் அவன் திரும்பி பார்க்கவில்லை. இப்பொழுது பாதை பிரியுமிடத்தில் சென்றதும் நின்று திரும்பி பார்த்தான். பூபாலப்பிள்ளை சுமார் 50 கஜ தூரத்தின் பின்னால் இருந்தார். ஜெய்சிங் அங்கு நின்று அவர் அருகில் வந்ததும் அவன் மரியாதையாக வந்தனமளித்து, இந்த 2 வழிகளில் எந்த வழி பெரிய கல்லுக்கு செல்கிறது என கேட்டான். பூபாலப்பிள்ளை இடது பக்கம் செல்லும் பாதை சுட்டிக்காட்டி, இவ்வழி பெரிய கல்லுக்கு செல்லும் வழியல்ல என்று மட்டும் எனக்கு நன்றாக தெரியும் என்று கூறிவிட்டு அவ்வழியே சென்றார். ஜெய்சிங் உடனே தன் குதிரையை வலது பக்க வழியை விட்டுக்கொண்டு சென்றான். ஆனால் மெதுவாக சுமார் 1/4 மணி நேரம் சென்றதும் தன் புறவியை திருப்பி வந்து இடது பக்கம் மேற்கில் செல்லும் பாதையில் துரிதமாக விட்டான். அந்த குதிரை ஒரு மெலிந்த தேகமுடைய பெட்டை குதிரையாக இருந்தாலும் அவன் எதிர்பார்த்ததை விட மிக்க வேகமாக சென்றது. சற்று நேரத்திற்குள் முன்னே செல்லும் பூபாலப்பிள்ளை எங்கும் குன்றுகள் நிறைந்த அப்பூமியின் ஒரு மேட்டின் மேல் ஏறி செல்வதை கண்டான். ஜெய்சிங் உடனே தன் குதிரையை அடக்கி பாதையின் பக்கத்தில் இருந்த அடவி வழியில் பிரவேசித்து பூபாலப்பிள்ளை அம்மேட்டின் உச்சியை சேர்ந்து மறுபக்கமுள்ள சரிவில் இறங்கும் பொழுது ஜெய்சிங் தன் குதிரையை துரிதமாக நடத்தி பாதையில் சென்றான். இவ்வாறு இருவரும் சுமார் 1 மணி நேரம் நடந்த பின் பூபாலப்பிள்ளை ஒரு மேட்டின் உச்சியில் சென்று மறுபக்கம் இறங்கத் தொடங்கினார். கீழே பெரும் பள்ளத்தாக்கு இருந்தது. அதில் படிப்படியாக குன்றின் மேல் குன்றாக இருந்தன. அங்கு கீழே எதிரில் ஒரு சிறிய ஊரே இருந்தது. அங்கிருந்த வீடுகளை ஒரு கைவிரலால் எண்ணிவிடலாம். அத்தகைய இடத்திற்கு பூபாலப்பிள்ளை போன்ற செல்வந்தரும் பெரிய நகரங்களில் கிடைக்கக்கூடிய எல்லா சௌகரியங்களையும் அனுபவித்துக் கொண்டிருப்பவன் ஆகிய ஒரு மனிதன் செல்வது மிக்க வியப்பு. இதைவிட இன்னொரு சம்பவமே ஜெய்சிங்குக்கு மிக அதிசயத்தை அளித்தது. அதாவது பூபாலப்பிள்ளை அச்சரிவிலிருந்து கிராமத்திற்கு பாதி வழி தூரத்தில் சென்றதும் குதிரையை சற்றென்று நிறுத்தி தன் ஜேபியிலிருந்து ஒரு கைத்துப்பாக்கி எடுத்து அதை சோதிப்பதை ஜெய்சிங் கண்டான். பூபாலப்பிள்ளை செல்லும் வழி அக்கிராமத்தின் ஒரு புறம் இருக்கும் ஒரு தனி வீட்டிற்கு திரும்பி செல்வதை கண்டதும் ஜெய்சிங் பின்னும் வியப்படைந்தான். ஏனெனில் அந்த வீடு ஒரு பழைய வீடாகவும் பாழடைந்தது போலவும் தோன்றியது. அத்தகைய இடத்திற்கு செல்ல இவரேன் இத்தகைய ஜாக்கிரதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது ஜெய்சிங்கிற்கு சொல்லொண்ணாத வியப்பை உண்டாக்கிவிட்டது. அத்தனி கட்டிடம் 3 பாதைகள் பிரியும் ஒரு சந்திப்பின் அருகில் இருந்தது. அதன் முன்பக்கம் நாணயமற்றதாகவும் நாகரிகமாக சாயம் இருக்காததாகவும் இருந்தாலும் விசாலமானதாக இருந்தது. அது ஒரு கிராம சத்திரம் அல்லது ஹோட்டல் என்று மட்டும் தெரிந்தது. அக்கட்டிடத்தில் புலப்பட்ட சாளரங்கள் அனைத்தும் மூடப்பட்டிருந்தன. அங்கு ஜனசஞ்சாரம் இருக்கிறதா என்பது மிகவும் சந்தேகமாகவே இருந்தது. பூபாலப்பிள்ளையும் அந்த ஹோட்டலில் ஜனவாசமில்லை இருக்கிறது என்பதை அவர் உணர்ந்தவர் போல காணப்பட்டார். ஏனெனில் அவர் அக்கட்டிடத்தை உற்று நோக்கியதும் மனசோர்வோடு தமது கைத்துப்பாக்கியை ஜேபில் வைத்துக்கொண்டு மெதுவாக செல்லத் தொடங்கினார். இப்பொழுது ஜெய்சிங் இருப்பதற்கும் அக்கட்டிடத்திற்கும் இடையில் பாதையோரம் முழுமையும் புதர்கள் நிறைந்து வளர்ந்திருந்தன. ஜெய்சிங் நாம் இப்புதர்களில் நுழைந்து இவருக்கு முன் சென்று அந்த ஹோட்டலின் எதிரில் மறைந்திருந்து இவர் அங்கு வந்து என்ன செய்கிறார் என்பதை பார்க்க வேண்டும் என்று தனக்குள் எண்ணிக்கொண்டான். அவ்வாறு பாதையின் ஓரத்தில் உள்ள புதர்களில் நுழைந்து சற்று தூரம் சென்றதும் ஜெய்சிங் தன் குதிரையை ஒரு செடியில் கட்டிவிட்டு அங்கிருந்த புதர்களில் மறைந்து கொண்டு கடைசியில் அந்த தனி கட்டிடத்தின் எதிரில் போய் சேர்ந்தான். அவன் தன் வரையில் பூரணமாக மறைந்து கொண்டிருந்தாலும் தான் மட்டும் ஹோட்டலின் முன்பாகத்தை நன்றாக பார்க்கக்கூடிய இடத்தில் இருந்தான். பூபாலப்பிள்ளை அக்கட்டிடத்தின் எதிரில் வந்ததும் குதிரையை நிறுத்தி அக்கட்டிடத்தை உற்று நோக்கினார். பிறகு குதிரையை விட்டு கீழிறங்காமலே தமது குதிரை சாட்டையின் கைப்பிடியால் சாளரங்களின் கதவுகளில் எல்லாம் பலமாக தட்டினார். ஒரு பதிலும் இல்லை. கதவை பன்முறை தட்டினார்.
அப்போதும் ஒருவரும் ஏன் என்பாரை காணோம். பிறகு கதவை திறக்க முயன்றார். முடியவில்லை. ஏனெனில் கதவு உட்பக்கமாக பூட்டப்பட்டிருப்பதாக தெரிந்தது. ஜெய்சிங் மறைவில் இருந்து அவருடைய செய்கைகள் எல்லாம் நோக்கிக் கொண்டே இருந்தான். பூபாலப்பிள்ளை முன்பக்கம் பார்த்து விஷயத்தை உணர்ந்ததும் முகத்தை சுளித்துக் கொண்டு வீட்டின் முன்பாக முழுமையும் மேலும் கீழும் நன்றாக பார்த்த பின் குதிரை மேலேயே அக்கட்டிடத்தை சுற்றி சென்றார். அதற்கு எவ்வித வேலையும் இல்லாததால் அவ்வாறு செல்வதில் அவருக்கு எந்தவித கஷ்டமும் இல்லை. எங்கும் உள்ளே செல்ல ஒரு வழியேனும் இல்லை. முழுவதும் சுற்றி பார்த்துவிட்டு அவர் கடைசியில் மறுபடியும் முன்பக்கத்திற்கே வந்து சேர்ந்தார். அங்கு வந்ததும் கதவை திறக்க பலமாக முயற்சி செய்து பார்த்தார். கதவு சற்றும் அசைவதாக புலப்படவில்லை. நாம் உள்ளே செல்ல என்ன பிரயத்தனம் செய்தாலும் பயனில்லை என்று அவருக்கு நன்றாக புலப்பட்டு விட்டது போல காண்கிறது. ஆகையால் அந்த இடத்தை விட்டு குதிரையை திருப்பியதும் மேலூருக்கு செல்லும் பாதையில் திரும்பினார். இதை கண்டதும் ஜெய்சிங் மிக்க வியப்படைந்தான். அடடா, கடைசியில் இந்த கட்டிடத்திற்கு வந்த இந்த ஆள் இவ்வளவு பிரயாசை எடுத்துக்கொண்டான். 2 நாட்கள் குளிரான இம்மலை பிரதேசத்தில் தக்க சௌகரியங்களையும் கஷ்டத்தோடு பிரயாணம் செய்தான் என்று கருதினான். அவர் என்ன கருத்து கொண்டு எதற்காக இங்கு வந்தார் என்பது சற்றும் ஜெய்சிங்கிற்கு விளங்கவில்லை. ஒரு சமயம் காணாமல் போன பெண் இங்கு வந்திருக்கிறாள் என்று கருதியோ அல்லது கேள்விப்பட்டதால் இங்கு வந்தாரோ, அப்படியாயின் அவள் எங்கு போய்விட்டாள் என்று சிந்தித்தான். எல்லாம் மர்மமாக இருக்கிறதன்றி ஒன்றும் விளங்கவில்லை. ஜெய்சிங் கடைசியில் தானும் அந்த வீட்டை சுற்றி பார்ப்பதென்று தீர்மானித்துக் கொண்டான். கோபால பிள்ளைக்கு அவ்வீட்டிற்குள் செல்ல வழி அகப்படாவிட்டாலும் நமக்கு எந்த துவாரமேனும் அகப்படாமல் போகிறதா என்று எண்ணினான். அவன் எவ்வளவு நுணுக்கமாக பார்த்தும் ஒரு வழியும் அகப்படவில்லை. எல்லா சாளரங்களும் நன்றாக மூடி தாளிடப்பட்டிருந்தன. ஜெய்சிங் கடைசியில் பூபால பிள்ளையைப் போலவே சோர்வடைந்து திரும்பிவிட கருதினான். அந்த சமயம் அருகிலிருந்த குறுக்கு வழியாக 2-3 சிறுவர்கள் புத்தகங்களை கக்கத்தில் வைத்து வேடிக்கையாக சம்பாஷித்துக் கொண்டே வருவதை கண்டான். அவர்கள் ஜெய்சிங்கை கண்டதும் அச்சத்தோடு ஒரு புறமாக ஒதுங்க முயன்றார்கள். ஜெய்சிங் அதை உணராதவன் போல 2 இனிய மொழிகளால் அவர்களை கூவி அவ்வீட்டை சுட்டிக்காட்டி, இது யார் வீடு என்று கேட்டான். அந்த மொழிகளை கேட்டதும் முன்னமே அச்சமடைந்தவர்கள் முகங்கள் மிகவும் வெளுத்துவிட்டன. ஆயினும் அச்சிறுவர்கள் ஒருவன், ஏ, உனக்கு தெரியாதா? ரத்தினபுரி பாங்கியிலிருந்து பணத்தை கொள்ளையடித்த அந்த 2 துஷ்ட மனிதர்களும் இங்குதான் வசித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் சிறைச்சாலையில் வைக்கப்பட்டார்கள். ஆனால் எப்படியோ அதிலிருந்து தப்பித்து கொண்டு போய் என்றான். அந்த சமயம் அவன் பக்கத்தில் இருந்த சிறு பெண் சட்டென்று அவன் சட்டையை பிடித்து இழுத்தாள். உடனே அந்த சிறுவன் ஏதோ பெருந்தவறு செய்துவிட்டவன் போல மிக்க பயமடைந்து அப்பெண்ணின் தோலை பற்றி கொண்டான். உடனே சிறுவர்கள் ஓடிவிட்டார்கள். ஜெய்சிங் மரம் போல அசைவற்று நின்றவர்களை உற்று நோக்கினான். அந்த 2 கல்வர்களும் பேர் போன கல்வர்கள். குறைந்தது 5-6 துப்பறிபவர்கள் அவர்களை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவன், அடடா, இத்தகைய பாழடைந்த வீட்டில் அந்த துஷ்டர்கள் தங்கியிருந்தார்கள். அது உண்மையாக இருக்குமா? ஆயினும் இந்த பக்கத்திலிருந்து அவர்கள் நடமாடிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் என்று சிந்தித்தான். ஜெய்சிங் இப்போது திரும்பி அந்த வீட்டை மறுபடியும் நோக்கிய பொழுது அது ஒரு பயங்கரமான கொலைக்களம் போல அவனுக்கு தோன்றியது. அவன் சிந்தித்துக் கொண்டே நோக்குகையில் ஒரு சாளரத்தின் மேல் சிவப்பு சுண்ணாம்பு கட்டியால் ஒரு சிலுவை குறி போடப்பட்டிருந்ததை கண்டான். அதுவும் ஒரு பயங்கரமான குறி என்று அவன் மனதில் பட்டது. சாளரத்தின் மேல் இருந்த பாசி பற்றி இருந்தது. கீழிருந்து பலகைக்கல்லில் வட்டமான ஒருவித சிவப்பு கரை காணப்பட்டது. அது இரத்தமாக இருக்குமோ என்று அவன் கருதினான். அந்த சமயம் கலரை பற்றி சிந்தனையிலே இருந்த அவன் மனதில் திடீரென்று ஒரு நினைவு வந்ததும் மிக்க பிரமையடைந்தான். அதாவது மிக்க நாணயமும் கௌரவமும் பொருந்திய பிராதான குடும்பத்தை சேர்ந்த செல்வந்தனான பூபால பிள்ளைக்கு இத்தகைய கொலைபாதக இடத்தில் என்ன சம்பந்தம் இருக்கும்? இந்த நாகரிகமான பெரிய மனிதர், நாணயமான ஜன சமூகத்தில் நடமாடுபவர், செல்வந்தர், இப்படிப்பட்டவர் முதல் தரமான கள்ளப்பயல்களும் எத்தகைய அக்கிரமத்திற்கும் அஞ்சாதவர்களும் 2 வருடங்களாக நெஞ்சு திடுக்கிடும் பல கொள்ளைகள், கொலைகள் முதலியவற்றை செய்தவர்களும் கடந்த 2 மாதங்களாக போலீசாரால் தேடப்பட்டவர்களும் தூக்கு மரத்தை ஆவலோடு எதிர்பார்க்கப்பட்டவர்களும் பேர் போன போக்கிரிகளுமாக இந்த 2 துஷ்டர்கள் வசிக்கும் இடத்திற்கு, இப்பாழடைந்த இடத்திற்கு ஏன் வர வேண்டும்? இது என்ன? எந்த நன்மையேனும் உதவியேனும் எதிர்பார்த்தாரா? அவர்கள் மேல் வஞ்சம் தீர்த்து கொள்ளவா? அவர்கள் உதவியை கொண்டு பெரும் செல்வம் சம்பாதிக்க வேண்டும் என்ற பேராசையாளா என பலவிதமாக ஆலோசனை செய்தான். கடைசியில் எப்படியாயினும் இந்த வீட்டிற்குள் நுழைந்து பார்க்க வேண்டும், இதற்குள் எப்படி செல்வது என்று சிந்திக்கலானான். அதில் வசித்துக் கொண்டிருந்தவர்கள் இன்னார் என்று தெரிந்த பிறகு எப்படியாயினும் இந்த வீட்டிற்குள் பார்க்க வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டான். அந்த வீட்டின் அருகிலிருந்து பல திக்குகளில் பாதைகள் பிரிந்து சென்றன. வீட்டின் ஓரத்தில் இருந்த பெரிய ஆலமரத்தின் கிளைகளில் 3 வீட்டின் ஓரமாக சென்றிருந்தன. அவற்றில் ஒன்று அந்த சாளரம் இருக்கும் இடத்தின் ஓரமாக உராய்ந்து கொண்டு சென்றது. உடனே மரத்தின் மேலேறி தான் கருதிய சாளரத்தின் அருகில் செல்லும் கிளையின் வழியாக சென்று மெதுவாக
ஊஞ்சலாடி மாடியின் தாழ்வாரத்தில் குதித்து அங்கிருந்த சாளரத்தின் வழியாக ஒரு அறைக்குள் சென்றான். அது ஒரு பெரிய அறை. அதில் உடைந்த கண்ணாடிகள் குவியல்களாக கிடந்தன. அந்த அறையில் ஜம்காலமாது எவ்வித பாயுமோ ஒன்றுமே இல்லை. அங்கு நின்றதும் அவன் தேகம் நடுங்கியது. அங்குள்ள அறைகளில் சிறு அறை ஒன்று இருந்தது. அங்கு மட்டும் சற்று சமீப காலத்தில் ஜனசஞ்சாரம் இருந்ததாக புலப்பட்டது. அது சௌகரியமான இடமாகவும் தோன்றியது. அங்கிருந்த மஞ்சத்தின் மேல் அவசரமாக விரிக்கப்பட்ட படுக்கை சுருட்டி ஒரு புறம் எரியப்பட்டிருந்தது. ஒரு ஆடவனே அம்மாதிரி செயலாகும் என்றும் ஜெய்சிங்கிற்கு புலப்பட்டது. அவன் அம்மஞ்சத்தின் எதிரில் நின்று அதை உற்று நோக்கினான். அந்த அறை ஏன் அவ்வளவு இருட்டாக இருக்கிறது என்று ஜெய்சிங் நாற்புறங்களிலும் நோக்கினான். அங்கிருந்த சாளரம் ஒரு பழைய சால்வையாலும் 2 தடிப்பான மேற்சட்டைகளாலும் பூரணமாக மூடப்பட்டிருந்தன. அதை கண்டதும் அந்த 2 துஷ்டர்களாகிய கள்ளர்களும் எங்கேனும் ஒரு மூலையிலிருந்து எச்சமயம் திடீரென்று வெளிவருவார்களோ என்று சிந்தித்து ஜெய்சிங் தன் இருதயத்தை தட்டென்று தொட்டு பார்த்து கொண்டான். அவன் உடனே சென்று சாளரத்தில் இருந்த சால்வையையும் சட்டைகளையும் இழுத்து எறிந்தான். கீழே தரையில் ஒரு பத்திரிகையின் பாதி பாகமும் ஒரு துண்டு மெழுகுவத்தியும் கிடந்தன. ஜெய்சிங் அந்த பத்திரிகை எடுத்து பார்த்தான். அது ரத்னகிரி தூதன் என்ற பத்திரிகை. 2 தினங்களுக்கு முன்புதான் வெளிவந்தது. அதை வாசித்த போது ஜெய்சிங்குக்கு தான் செய்த காரியம் என்னதென்று தெரிந்தது. இந்த துணிகரமான கள்ளர்கள் இந்த சமயம் இந்த வீட்டிற்குள் இராவிடினும் 2-3 நாட்களுக்கு முன் இங்கு இருந்திருக்கிறார்கள் என்று எண்ணிக்கொண்டான். மேல் சாளரத்தில் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டிருந்தன. விஷயம் இப்பொழுது அவனுக்கு விளங்கிவிட்டது. அந்த வழியாக மரத்தில் ஏறி வந்து முதல் ஆள் நாமல்ல என்று நினைத்து கொண்டான். அப்போது பெரும்பாலும் ஏதோ அபாயம் இங்கு நேரிடலாகும் என்ற உணர்ச்சியால் ஒருவித பீதி அவனுடைய மனதை பற்றி கொண்டது. அவர்கள் கையில் சிக்கிக்கொண்டால் தப்புவது கஷ்டமே என்று அவன் கருதினான். அவ்வாறு சிந்தித்துக் கொண்டே அந்த அறையை விட்டு மெதுவாக முன்பக்கம் செல்லும் படிக்கட்டு வழியில் சென்று உற்று கேட்டான். அங்கிருந்த சமையல் அறையிலுள்ள ஒரு சிறு அறையை திறந்தான். அவன் அதற்குள் உற்று நோக்கிய பொழுது அவன் எதிர்பார்த்தபடி அங்கு கொளுத்தப்பட்ட சில உடைகள் இருந்தன. அவைகள் அக்கள்ளர்களுடைய சிறைச்சாலை உடைகள் என்று ஜெய்சிங் தெரிந்து கொண்டான். அங்கிருந்த சாம்பலில் இருந்து ஒரு மோதிரம் அகப்பட்டது. ஜெய்சிங் இது எப்படி வந்திருந்தாலும் இருக்கட்டும், இது நமக்கு சாட்சியாக உதவும் என்று அவன் அதை எடுத்து பத்திரமாக வைத்துக் கொண்டான். அவன் அங்கிருந்த உக்ரான கிடங்கிற்குள் செல்லலாமா என்று சிந்தித்தான். உடனே நாம் இருக்கும் நிலையில் அப்படி உள்நுழைவது சட்டவிரோதமாக முடியும் என்று கருதி சமையல் அறையில் இருந்த சாளரத்தை திறந்து கொண்டு அக்கட்டிடத்தை விட்டு வெளியில் வந்தான். அதே வினாடி அக்கட்டிடத்தின் உக்ரான கிடங்கு கதவு திறக்கப்பட்டது போலவும் மறுபடியும் மூடப்பட்டது போலவும் சத்தம் ஜெய்சிங்கின் செவிகளில் கேட்டது. அந்த சத்தத்தை கேட்டதும் அவனுடைய தேகத்தில் உள்ள நரம்புகளில் மின்சாரம் ஏறியது போன்ற ஒருவித துடிப்பு உண்டாயிற்று.